தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம். பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரா பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊரான தேரெழுந்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலைதாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருஞான சம்பந்தரால் தேவாரா பாடல் பெற்ற தலம் இது. காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரா பாடல் பெற்ற தலங்களில் இது 38வது தலமாகும். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் பலிபீடம் காணப்படுகிறது. கொடிமரத்தை வணங்கி மேலும் சென்றால் கருவறை முன்மண்டபத்தில் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளது. மேலும் வாயிலில் துவாரபாலகர்கள் அலங்கரிக்க கருவறையில் வேதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இறைவனை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் தட்சிணாமூர்த்தி சிற்பம் மற்றும் முனிவர்கள் வழிபட்ட பல சிவலிங்க திருமேனிகள் காணப்படுகிறது. மேலும் கோவில் பிரகாரத்தில் சௌந்தராம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகள் பழமையான இத்தலத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் பல பாழடைந்த மண்டபங்களும் காணப்படுகிறது. இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இவ்வூரில் அன்றைய காலத்தில் வேதம் தலைத்தோங்கி இருந்ததாகவும் வேதமுழக்கம் எங்கும் எதிரொலித்ததாகவும் திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடலில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி ஊர்த்துவரதன் என்னும் மலவ அரசன் தன் தவத்தின் பயனாக பிரம்மாவிடமிருந்து வானில் பறக்கும் தேர் ஒன்றை பெற்றதாகவும் அத்தேரில் ஒருமுறை அவ்வரசன் இவ்வழியே வான்வழியாக சென்றபொழுது தேர் முன்னே செல்ல முடியாமல் தடுமாறியதாகவும் அது மட்டுமல்லாமல் பூமியில் இறங்கி தேர் பூமியில் அழுந்தி நின்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அம்மன்னன் அதற்கான காரணம் அறியாமல் திகைத்து நின்றபொழுது இங்குள்ள சிவாலயத்தில் அகத்திய முனிவர் பூஜை செய்து கொண்டிருப்பதை கண்டதாகவும் பின்னர் சிவபெருமானை வழிபட்டு முன்னேறி சென்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இப்படி வானில் சென்று கொண்டிருந்த மன்னரின் தேர் பூமியில் அழுந்திய காரணத்தினால் இவ்வூருக்கு தேரெழுந்தூர் என்னும் பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊரில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான அகத்திய முனிவர் வழிபட்ட சிறப்புமிக்க ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.